அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா கானல் அவ்வலு லைலத்தின் மின் ஷஹ்ரி ரமதான், ரமதானுடைய முதல் இரவு வந்துவிட்டால் சுஃபிதத்திஷ் ஷயாத்தீன், ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான். வஹுல்லிகத் அபுவாபுன் நார், நரகத்தின் கதவை அடைக்கிறான். ஃபலம் யுஃப்தஹ் மின்ஹா பாபுன், அதனுடைய வாசல் ரமலான் முடியும் வரை திறக்கப்படாது. வஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா, சொர்க்கத்திடை கதவுகளை அல்லாஹ் திறக்கிறான். ஃபலம் யுகுலக் மின்ஹா பாபுன், அதனுடைய வாசல் எதுவும் அடைக்கப்படாது. வனாதா முனாதின், அழைப்பவர் அழைப்பார், ஒரு அழைப்பாளர் அழைப்பார். யா பாகியல் ஹைரி அக்பில், நன்மையை விரையக்கூடியவர்களே, நன்மையை விரைந்து செய்யக்கூடியவர்களே, அக்பில், முன்னேறுங்கள், விரைந்து செல்லுங்கள், முன்னேறி வாருங்கள். தொழுகையிலே உங்களுடைய கண்களை குளிர வைக்கக்கூடியவர்களே, அல்லாஹுவை அழைப்பதிலே இன்பம் காணக்கூடியவர்களே, அல்லாஹுவை திக்ரு செய்வதிலே தங்களுடைய நாவுகளை நனைப்பவர்களே, அல்லாஹுவிடத்திலே அழுது உங்களுடைய தேவைகளை கேட்பதை உள்ளத்தின் நிம்மதியாக கொள்பவர்களே, அக்பில், முன்னேறுங்கள். இன்னும் தொழுகைகளை அதிகப்படுத்துங்கள், இன்னும் சுஜூதுகளை அதிகப்படுத்துங்கள், இன்னும் திக்ருகளை அதிகப்படுத்துங்கள், இன்னும் குர்ஆனுடைய திலாவத்தை அதிகப்படுத்துங்கள், முன்னேறுங்கள். வயா பாகிய ஷர்ரி அக்சிர், தீமையிலே விரையக்கூடியவர்களே, அக்சிர், மிகப்பெரிய மாதம், கண்ணியத்துக்குரிய மாதம், அருள் பொருந்திய மாதம், அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மாதம், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், அல்லாஹ்வின் அருள் முழுமையாக இருக்கக்கூடிய மாதம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கக்கூடிய மாதம், லைலத்துல் கத்ருடைய இரவிலே, இவ்வளவு கண்ணியமிக்க மாதத்திலே பாவங்களை செய்வதிலிருந்து குறைத்துக் கொள்ளுங்கள். அக்சிர், தொழுகைகளை விடுபவர்களே, தொழுகையிலே அலட்சியமாபவர்களே, ஜமாஅத்துடைய தொழுகைகளை விட்டு விலகுபவர்களே, குர்ஆனுடைய திலாவத்தை அலட்சியப்படுத்தியவர்களே, குர்ஆனை மனனம் செய்வதிலிருந்து தங்களுடைய வாழ்க்கையை விலக்கி வாழ்ந்தவர்களே, திக்ரை செய்யாமல் தங்களுடைய நாவுகளை காய வைத்தவர்களே, உள்ளத்தை அல்லாஹுடைய அச்சத்தால் மடுங்க வைக்காதவர்களே, அக்சிர், உங்களுடைய செயல்பாடுகளை குறைத்துக் கொள்ளுங்கள், நன்மையில் விரையுங்கள். ஏன்? வலில்லாஹி உதகாஹு மினன் நாரி குல்ல லைலா, அல்லாஹ்விடத்திலே நரகத்திலிருந்து விடுதலையாக கூடிய மக்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் நரகத்திலிருந்து சில மனிதர்களை விடுதலை செய்கிறான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த 29 அல்லது 30 இரவுகளில் ஒரு இரவில் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எமக்கு கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். வெற்றி, வெற்றி. அதற்கு பிறகு தோல்வி கிடையாது, அதற்கு பிறகு கேவலம் கிடையாது, அதற்கு பிறகு இந்த உலகத்திலே இழிவு கிடையாது. தேடுங்கள், தேடுங்கள். ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் விடுதலை செய்கிறான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை எமக்கு அளிப்பாடாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸியாமு வல் குர்ஆனு யஷ்ஃபஆனி லில் அப்தி யௌமல் கியாமஹ், நாளை மறுமையிலே குர்ஆனும் ரமலானும் நோன்பும் அவனுக்கு சாட்சி கூறும், அவனுக்கு பரிந்துரை செய்யும். அல்லாஹ்விடத்திலே குர்ஆன் கூறும், யா அல்லாஹ், இவன் இரவுடைய நேரங்களில் என்னை ஓதினான், யா அல்லாஹ், இவனுடைய தூக்கத்திலிருந்து தடுத்துக்கொண்டு இந்த குர்ஆனை ஓதினான், என்னுடைய சாட்சியை ஏற்றுக்கொள், பரிந்துரையை ஏற்றுக்கொள். ரமலான் கூறும், நோன்பு கூறும், யா அல்லாஹ், இவன் தன்னுடைய ஆசைகளை விட்டு பகல் பொழுதுகளிலே விலகினான், தன்னுடைய உணவையும் பானத்தையும் குடிப்பதிலிருந்து தடுத்துக் கொண்டான், என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த இரண்டின் பரிந்துரையும் அங்கீகரிக்கப்படும். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஃபில் ஜன்னதி பாபன் யுகாலு லஹுர் ரய்யான், சொர்க்கத்திலே ஒரு வாசல் இருக்கிறது, அந்த வாசல் அழைக்கப்படும் ரய்யான் என்று. நோன்பாளிகள் அந்த ரய்யான் என்ற வாசலின் வழியாக உள்ளே நுழைவார்கள். அவர்களைத் தவிர வேறு யாரும் அந்த வாசலிலே நுழைய முடியாது. யுகாலு ஐனஸ் ஸாயிமூன், அல்லாஹ் கேட்பான், நோன்பாளிகள் எங்கே? ஃபயகூமூன், அவர்கள் எழுந்து நுழைவார்கள். ஃபலா யதுஹுலு மின்ஹு அஹதுன் கைருஹும், அவர்களில் இறுதியானவர் நுழைந்துவிட்டால் வாசல் அடைக்கப்படும். அதற்கு பிறகு வேறு யாரும் நுழைய முடியாது. ரய்யான். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் இன்னும் எவ்வளவோ சிறப்புகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். நாம் அடைந்திருக்கின்ற இந்த ரமலான் மாதத்துடைய சிறப்புகளை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இவ்வளவு சிறப்புகளை தெரிந்தும், இவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றது என்று அறிந்தும், பாவங்களை செய்து குற்றங்களை செய்து மன்னிப்பை தேடி அல்லாஹ்விடத்திலே திரும்புவதற்கு அல்லாஹ் ஒரு மாதத்தை வைத்திருக்கிறான் என்று அறிந்தும், ரஹிம அம்ஃபும்ரிஇன் அதரக ரமதான தும்மன் சலஹ மின்ஹு வலம் யுக்ஃபர்லஹ், நாசமாகட்டும் அவன், யாரை ரமலான் வந்தடைந்து அவனை விட்டு அந்த ரமலானுடைய மாதம் கடந்து செல்கிறது, அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அவன் நாசமாகட்டும். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானுடைய மாதம் நன்மைகளை விளைந்து செய்யக்கூடிய மாதம், நன்மையிலே போட்டி போட்டு முன்னேறக்கூடிய மாதம். ஆனால் இந்த முஸ்லிம்களுக்கு எப்படி தெரியுமா? இது ஒரு ஓய்வின் மாதம், இது ஒரு ஓய்வின் மாதம், நல்லா ரெஸ்ட் எடுக்கக்கூடிய மாதம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒருபோதுமல்ல கண்ணியத்திற்குரியவர்களே, ஒருபோதுமல்ல. ஏதோ நோன்பும் தொழுகையும் மட்டும் இந்த மாதத்திலே நீங்கள் செய்யக்கூடிய அமல் அல்ல. ஒட்டுமொத்த இபாதத்தையும் இந்த மாதத்திலே விரைந்து செய்யக்கூடிய நாட்கள் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கொடுத்திருப்பவை. நோன்பு வச்சிட்டா எங்களால தொழுகையும் இபாதத்தையும் திக்ரையும் குர்ஆனுடைய திலாவத்தையும் தவிர, அல்ஹம்துலில்லாஹ், அதுவே பெரிய வணக்க வழிபாடுகள்தான். அதை தவிர வேறு எதையும் செய்ய முடியாது. ஆனால் சஹாபாக்களிடத்திலே இருந்த தன்மையை பாருங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இன்றைய தினத்திலே யார் நோன்பாளியாக எழுந்திருந்தார்கள்? கால அபூபக்கர்,
நான் யா ரசூலல்லாஹ், இன்றைய தினத்திலே ஜனாசாவை பின்தொடர்ந்தவர் யார்? கால அபூபக்கர், நான் யா ரசூலல்லாஹ், இன்றைய தினத்திலே ஒரு மிஸ்கீனுக்கு உணவளித்தவர் யார்? ஒரு நோயாளியை நலம் விசாரித்தவர் யார்? கால அபூபக்கர், நான் யா ரசூலல்லாஹ். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கவாதிக்குரிய அத்துணை தன்மையையும் அபூபக்கரே நீ வைத்திருக்கிறாய், நீங்களும் சொர்க்கத்தில் இருப்பீர்கள், சொர்க்கவாதிதான். லா இலாஹ இல்லல்லாஹ். அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு, யார் அவர்களின் சிறப்புகளை விவரிக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சொர்க்கத்திற்கு 8 வாசல்கள் இருக்கிறது. 8 வாசலின் வழியாகவும் தனித்தனியான கூட்டங்கள் அழைக்கப்படும். நோன்பின் வாசல் வழியாக நோன்பாளிகள், தொழுகையின் வாசல் வழியாக தொழுகையாளிகள். முஹம்மதுர் ரசூலிடத்திலே அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த 8 வாசலின் வழியாகவும் யாராவது அழைக்கப்படுவார்களா? 8 வாசலிலும் யாருடைய பெயராவது அழைக்கப்படுமா? நோன்பிலும் அவர் இருப்பார், தொழுகையிலும் இருப்பார், வணக்க வழிபாட்டின் அத்துணை வகைகளிலும் அவருடைய பெயர் இருக்கும். ஆம் அபூபக்கரே, உங்களுடைய பெயர் அழைக்கப்படும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அந்த அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு நோன்பாளியாக இருந்தார்கள், ஆனால் ஒரு மிஸ்கீனுக்கு உணவளித்தார்கள். நோன்பாளியாக இருந்தார்கள், ஒரு மரீதை சந்தித்து நோய் விசாரித்தார்கள். நோன்பாளியாக இருந்தார்கள், ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தார்கள். வணக்க வழிபாடுகள் இவையெல்லாம். ஆனால் எமக்கு காலை சஹர் வைத்தால் தூக்கம். 10 மணி 9 மணிக்கு எழுந்திருப்போமா? ஆஃபீஸ் சொல்வோமா? துஹருடைய தொழுகை, அதற்கு பிறகு தூக்கம். எழுவார் அசருக்கு, அசர் தொழுவார், ஓய்வெடுப்பார், இஃப்தாருக்கு கிளம்புவார், இஃப்தாரை முடிப்பார், அதற்கு பிறகு தராவீகை தொழுவார், தூங்குவார், மறுநாள் பிரித்தார். வேறு எந்த வணக்க வழிபாடும் இருக்காது. ஓய்வின் மாதமாகத்தான் இந்த ரமலானை பயன்படுத்துவார். அல்லது என்றால் ரமலானுடைய இறுதி நாட்கள் வந்தால் ஷாப்பிங்கு பயன்படுத்துவார். எதற்கு பயன்படுத்துவார்? பெருநாளைக்கு ஆடை எடுப்பதற்கு, குடும்பம் முழுவதற்கும் ஆடை எடுப்பதற்கு இறுதி 10 அனைத்தையும் பயன்படுத்துவான். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்தவர்களைத் தவிர. சிந்தித்து பாருங்க, எப்படி கழிந்தது எம்முடைய முன்னாள் ரமலான்கள். இந்த ரமலானையும் அப்படி கழிக்க வேண்டாம் கண்ணியத்திற்குரியவர்களே. இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். இந்த ரமலான் வணக்க வழிபாட்டின் மாதமாக மாற்றுவோம், இபாதத்தின் மாதமாக மாற்றுவோம், தொழுகையின் மாதமாக மாற்றுவோம், நோன்பின் மாதமாக மாற்றுவோம், திக்ரின் மாதமாக மாற்றுவோம், குர்ஆனின் மாதமாக மாற்றுவோம். எப்படி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எமக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த வழிகள் அனைத்திலும், எல்லா இபாதத்துகளுடைய வழிகளிலும் அக்பில், முன்னேறுங்கள், முன்னேறிச் செல்லுங்கள். நாளை மறுமையிலே உங்களுடைய பெயரும் ரையானுடைய வாசலில் இருந்து அழைக்கப்படும். இந்த வார்த்தையை கேட்பீர்கள் இன்ஷா அல்லாஹ். அந்த வாசலின் வழியாக உங்களுடைய பெயர் அழைக்கப்படும். இந்த ரமலானுடைய மாதத்தை இப்படி பயன்படுத்தினால், யார் ஓய்விற்காக, யார் உறக்கத்திற்காக, யார் உண்டு மகிழ்வதற்காக இந்த ரமலானை வீணடித்தார்களோ அவர்களை விட மிகப்பெரிய நஷ்டவாளிகள் யாருமில்லை. மிகப்பெரிய அருள் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் கொடுக்கின்ற மிகப்பெரிய தேர்ந்தெடுப்பு. யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய முன்னோர்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்திற்கு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதுபோன்று. ஏன் ஏன் பசியை உணர்வதற்காகவா? இல்லை. ஏழைகளின் துன்பத்தை உணர்வதற்காகவா? இல்லை, ஒருபோதுமல்ல. அல்லாஹ் அதற்கு கடமையாக்கவில்லை. நோன்பு கடமையாக்கப்பட்டதுடைய நோக்கம் அதுவல்ல. அதுவெல்லாம் காரணங்களாக இருக்கலாம். நோக்கம் தக்குவாவை அடைவதற்காக. தக்குவா உங்களுடைய முன்னோர்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் செய்கின்ற அறிவுரை. அல்லாஹுவை எஞ்சிக் கொள்ளுங்கள். வல்லாஹி வசிய்யத்துல்லாஹிலில் அவ்வலீன வல் ஆஹிரீன் அனித்தகுல்லாஹ். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் எமக்கு அறிவுரை செய்தார்கள். சாரியா ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அறிவுரை செய்தார்கள். அந்த அறிவுரையை கேட்கும் பொழுது எங்கள் உள்ளங்களெல்லாம் அல்லாஹ்வின் அச்சத்தால் அஞ்சி நடுங்கின. எங்கள் கண்களெல்லாம் கண்ணீரை வடித்துக் கொண்டிருந்தன. லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த அறிவுரையை கேட்கும் பொழுது ஒரு பிரிந்து செல்பவர் செய்யக்கூடிய அறிவுரையைப் போன்று, இறுதி அறிவுரையைப் போன்று அந்த அறிவுரை இருந்தது. நாங்கள் கேட்டோம், ஔசினாயா ரசூலல்லாஹ், அறிவுரை செய்யுங்கள் அல்லாஹுடைய தூதரே. முஹம்மதுர் ரசூல் எமக்கு செய்யக்கூடிய அறிவுரை, அல்லாஹுவை எஞ்சிக் கொள்ளுங்கள். இத்தகில்லாஹ ஹைதுமா குந்த். அபூ துரைத் அர் ரசூலுல்லாஹ், அல்லாஹுவை எஞ்சிக் கொள்ளுங்கள். முஹம்மதுர் ரசூலுடைய அறிவுரை தக்வா. என்ன இது வார்த்தை? உமர் ரதியல்லாஹு அன்ஹு, உமரே, முள்ளுள்ள இடத்தில் நடந்திருக்கிறீர்களா? ஆம் உபய் இபஹப். எப்படி நடப்பீர்கள்? ஆடையை உயர்த்தி கொண்டு, எந்த இடத்தில் முள் இல்லையோ அந்த இடத்தில் பாதத்தை வைத்துச் செல்வேன். உமரே ரதியல்லாஹு அன்ஹுவா, அதுதான் அல்லாஹ்வின் அச்சம், அதுதான் அல்லாஹ்வின் அச்சம். இந்த பூமியிலே நீங்கள் வாழும் பொழுது இதை செய்தால் அல்லாஹ் பொருந்துவானா? இதை செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? இது அல்லாஹுடைய கட்டளையா, அல்லாஹ் தடுத்ததா என்று பூமியிலே நீங்கள் நடைபயணத்தை மேற்கொள்ளக்கூடிய எல்லா அம்சங்களிலும் அல்லாஹுடைய கட்டளையையும் அல்லாஹ் தடுத்ததையும் விட்டு விலக்கி வாழ்ந்தால் நீங்கள்தான் அல்லாஹுடைய அச்சத்தை சுமப்பவர்கள், முத்தகீன்கள், வெற்றியாளர்களின் தன்மைகள். சுப்ஹானுல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அதை அடைவதற்காக அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தை எமக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை எமக்கு கொடுப்பானாக.